ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் 9 தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை விரிவாகும் விளக்கமாகும் இந்த பதிவின் மூலம் நாம் காண இருக்கின்றோம். முதலிலே கடக ராசியை சார்ந்தவர்கள் யார்? மாறாத தாய் அன்பம் கொண்ட இவர்கள் தாயின் மீது மிகுந்த பாசத்தை வைத்திருப்பார். ஞாபக சக்தி அதிகம் உடைய ராசிக்காரர்கள் இவர்கள்தான். நிர்வாக திறமையிலே கொடிக்கட்டி பரப்பவர்களும் இவர்கள்தான். மேலும் அன்புக்கு அடிபணிந்து அதிகாரத்தை எதிர்த்து போராடுபவர்களும் இவர்கள்தான். இந்த கடக ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் என்னென்ன? புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 1, 2, 3, 4 பாதங்கள், ஆயில்யம் 1, 2, 3, 4 பாதங்கள். ஆக மொத்தம் 9 பாதங்களை உள்ளடங்கிய கடகராசி சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாத பலாபலன்கள் இந்த பதிவிலே இப்பொழுது விரிவாகும் விளக்கமாகும் காண்பதற்கு முன்பு இந்த மாதத்திலே நடக்கக்கூடிய 2 பெயர்ச்சிகள், ஒன்று சுக்கிரனுக்கு உரியது, இன்னொன்று சூரியனுக்கு உரியது. அதனுடைய பலாபலனையும் பொது பலனோடு கணக்கிட்டு இப்பொழுது விரிவாகும் விளக்கமாகும் நாம் பலாபலன்களை பெற இருக்கின்றோம். எதையும் ஆழமாக யோசித்து திறமையுடன் செய்து முடிக்கும் கடக ராசி அன்பர்களே, இந்த மார்ச் மாதம் தனாதிபதி சூரியன் மூலம் பணம் வந்து திருப்திகரமான வாழ்க்கையை அமைக்கும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை வெற்றிகரமாய் செய்வீர்கள். ஆனால் தாமதமான பலன்களே கிடைக்கும். எதிர்பார்த்து வந்த உதவிகள் தாமதமாய் வந்து சேரும். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் பொழுது கவனமாய் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவுக்கு வேகம் இல்லாவிட்டாலும் நிதானமாய் இருக்கும். பல வரத்து வரும். வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதையும் ஆலோசித்து செய்வது நன்மையை தரும். மேல் அதிகாரிகள் கூறுவதற்கு மாற்று கருத்துக்களை கூறாமல் இருப்பது நல்லது. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்கள் நிதானமாய் பேசுவது, குடும்ப அமைதியை தரும். நண்பர்கள் உறவினரை விலகிச் செல்வது போல் இருக்கும். விட்டுப்பிடிப்பது நல்லது. குழந்தைகளின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவீர்கள். கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். மாற்று கருத்துக்களை மற்றவர்களும் கூறாமல் இருக்க நன்மை தரும். கலைத்துறையினருக்கு எல்லோரையும் எளிதில் வசீகரிக்கும் திறமையும் அதிகரிக்கும். செல்வம் பல வழிகளிலே வந்து சேரும். வாக்கு வன்மையால் எதையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அரசியல் துறையினருக்கு உங்களது செயல்கள் முட்டுக்காட்டை போட்டவர்கள் விலகி விடுவார்கள். முயற்சிகள் சாதகமான பலன் தரும். பல வரத்து அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் சாதகமாய் நடந்து முடியும். மாணவர்களுக்கு எதையும் ஒரு முறைக்கு 2 முறை ஆலோசித்து செய்வது நன்மையை தரும். கல்வியிலே நல்லதொரு முன்னேற்றத்தை காண்பீர்கள். புனர்பூசம் 4ஆம் பாதத்தை உடையவர்கள் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் பொருட்களை களவு கொடுக்க நேரிடலாம். ஜாக்கிரதை. உங்கள் உடைமைகள் மீது கண்ணும் கருத்துமாய் இருக்க வேண்டும். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். அறிமுகம் இல்லாத ஒரு வீட்டில் எதையும் உட்கொள்ள வேண்டாம். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் நீங்கள் அமைதியாக இருந்தாலும் வீண் சண்டைகள் மற்றும் வீணான குழப்பங்கள் உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்கிறது. தகுந்த வரன் கிடைத்து திருமண ஏற்பாடு இனிதே நடந்தேறும். வீடு, நிலம் மற்றும் வாகனங்களை வாங்கலாம். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். ஆனாலும் கவனமுடன் நடந்து கொள்ள வேண்டும். போட்டித் தேர்வில் சாதகமாய் அமையும். சிலர் கல்வி பயில வெளியூருக்கு செல்ல வேண்டியது இருக்கும். கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு
இந்த மார்ச் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன? பௌர்ணமி அன்று சத்யநாராயணா பூஜை செய்து விரதம் இருப்பது கஷ்டங்களை போக்கும், மனக்குழப்பங்களை நீக்கி தைரியத்தை உண்டாக்கும். சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் 23, 24, அதிர்ஷ்ட தினங்கள் மார்ச் 17, 18 ஆகும். ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே 8 மணி அளவிலும் மாலை வேளையிலே 6 மணி அளவிலும் பிப்ரவரி மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடப்படுகிறது. அன்பர்கள் கூர்ந்து கவனித்து தங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து பலாபலன்களை பெறலாம். இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி,